வைரல் டிசீஸ் வராமல் பார்த்துக்கும். பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு, பாக்டீரியா வராமல் இருக்கும். எந்த தொற்றுக்குமே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு வெரைட்டி. அதனால் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் அசிடிராக்டின் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது வந்து ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டு. அதுதான் நமக்கு பூச்சி வெரைட்டியாக உதவுறது. அதை தவிர எருக்கையில் எடுத்தேன். எருக்கையில் இருக்கிற பால் அது வந்து விஷத்தன்மை கொண்டது. எருக்கை செடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான பூச்சி வெரைட்டி. அதே மாதிரி தான் இந்த நீமும். இதோட பட்டை, இதோட வேப்பங்கொட்டை எல்லாமே வந்து இயற்கையான ஒரு பூச்சி வெரைட்டி. ஸோ இது எடுத்தால் நீங்கள் டவுட்டே வேண்டாம். எல்லா பூச்சிகளும் விரண்டணும். நெமட்டோட்ஸ் விரண்டணும். அதே நெமட்டோட்ஸ் வராமல் இருக்கும். அஸ்வினி பூச்சி, இலைப்பேன், அப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி எல்லாமே இது வந்து தடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்து செடிகள் வளர்த்தினாலும் பூச்சியை விரட்டலைன்னா, பூச்சி வராமல் தடுக்கலைன்னா அப்புறம் உங்களுக்கு ஹார்வெஸ்ட்டே கிடைக்காது. அதே மாதிரி பூக்களும் கிடைக்காது. பூக்களும் காய்களும் வந்தால் தானே இங்கே நம்ம தோட்டம் இயற்கையாக அழகாக இருக்கும், ஒரே ரம்யமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் பூச்சி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம செடிகளுக்கு அடிக்கணும். இந்த மிளகா செடி பாருங்கள், இலை சுருட்டல் நோய் தான் இதுக்கு மெயினாக வரும். அதனால் இதுக்கு வந்து இந்த பிஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய கிளைகள் வந்தால் தான் உங்களுக்கு மொட்டும் காயும் வரும்ன்ட்டு. இப்போ இது வந்து வராமல் இருக்கிறதுக்கு, இலை சுருட்டல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மிக்சர் அடிக்கிறேன். இது வந்து வைரஸையும் வராமல் தடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதை அடிச்சிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடி இதுக்கு வந்து ஏற்கனவே நிறைய பூச்சி இருந்தது. இந்த மாதிரி நான் போன வாரம் அடித்தது. அதுக்கப்புறம் மழை வந்ததுனால நிறுத்திட்டேன். இப்போ வந்து மழை நின்றுருக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா அந்த பிரான்ச்சை வெட்டி தூக்கி போட்டுருங்க. தோட்டத்துலேயே மண்ணுலேயே போட்டுறாதீங்க. இலைகளெல்லாம், இந்த இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி தூரக்க போட்டுடணும், இல்லைன்னா எரிச்சிடணும். அப்படி இல்லை, ரொம்ப பூச்சி தாக்குதல் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இலைகளெல்லாம் கவுத்தி அதுக்கு அடியில் தான் நல்லாவே அடிக்கணும். அப்புறம் சண்டு பகுதியில் அடித்து விடுங்க. இப்போது பூச்சிகள் இருக்கிறதும் போயிடும், வராமையும் தடுக்கலாம். எல்லா காய்கறி செடிக்கும் அடிக்கலாம், பழச்செடிகளுக்கும் அடிக்கலாம். இப்போது இது வந்து வேர் தாக்குதல் இருந்ததுன்னா, வேரில் இருக்கிற பூச்சிகளோ நெமட்டோட்ஸோ வேர் புழுக்களோ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மண்ணுக்கும் கொடுக்கலாம்.